காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சுசியம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. காக்கில் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை ஊற வச்சு பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன். நெட்டாக வேக வச்சா போதும். அப்படி உங்களுக்கு அப்படியே வேக வைக்கணும்னா ஒரு 4 விசில் வச்சா போதும், ஊற வைக்காமல். இப்போ மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துருக்கேன். ஒரு பவுல் மாவு போட்டுக்கிறேன், மைதா மாவு. புளியும் சால்ட்டு போட்டு தோசை மாவு அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடலப்பருப்பை வேக வச்சுக்கிட்டேன், ஸ்டவ் பற்ற வச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நெட்டாக இருந்தால் போதும், அழிய வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம மிக்சியில் பொடி பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணியில் வெடிக்கட்டி மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் வெல்லம் போட்டுக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் பொங்கி வரட்டும். போங்க, இப்போ இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கடலப்பருப்பு போட்டால் போதும். தேங்காயும் கொஞ்சம் எடுத்து துருவி வச்சுருக்கேன். தேங்காயும் நெய்யும் போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஏலக்காய் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடலப்பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ துருவின தேங்காயையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே சின்ன சின்ன பாலாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதையே கலந்துக்கலாம். நெய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் தேங்காய் நெய்யெலாம் போட்டு தொட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பாருங்கள், இந்த சைஸ் உருண்டை பிடிச்சா போதும். இப்போ மாவு கரைச்ச மாவில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அப்படியே எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாம் செவந்துடுச்சு. அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன், பிளேட்டில். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடுத்த பேச்சும் எடுத்துக்கிறேன். போட்டு பாருங்கள், இதையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.